நாட்டில் அரசியல் தலைவர்கள் பலரும் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் தாங்கள் பெற்ற வெற்றியை எதிர்த்த வழக்குகளை கடந்த காலங்களில் சந்தித்துள்ளனர். அவ்வழக்குகளில் நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. 2009 சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ப. சிதம்பரம் பெற்ற வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2011 ஆண்டு கொளத்தூர் தொகுதியில் 2000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி அவர்களால் வழக்கானது பதியப்பட்டது. வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் வழங்குதல், அரசு இயந்திரங்களை துஷ்பிரயோகம் செய்தல், செலவு வரம்பை மீறி தேர்தல் நடைபெற்றது என பல்வேறு குற்றங்கள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை தள்ளுபடி செய்தது. இருந்தபோதும் மீண்டும் 2017 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு 14 வருடங்களுக்கும் மேலாக இவ்வழக்கானது கிடப்பிலேயே இருந்து வருகிறது. 2016 திண்டிவனம் தொகுதியில் திமுக எம்எல்ஏ சீதாபாயின் வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் SP ராஜேந்திரன் தொடர்ந்த தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. 2016 சென்னை RK நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயலலிதாவின் வெற்றியை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளர் பிரவீணா தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் ஜெயலலிதா மரணமடைந்ததால் தேர்தல் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. 2016 திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் போஸ் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் போஸ் மரணமடைந்தார். இதையடுத்து வேட்புமனு ஏற்கப்பட்டதில் தவறு உள்ளது என கூறி போஸ் வெற்றி பெற்றது செல்லாதது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் தேர்தல் வழக்கு தொடரப்படாததால் 2ஆம் இடத்தில் இருந்த சரவணனை வெற்றி பெற்றவராக அறிவிக்க முடியாது எனவும் தீர்ப்பளித்தது. 2016 சென்னை ஆவடி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மாஃபா பாண்டியன் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆவடி நாசர் தொடர்ந்த தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. 2016 காட்டுமன்னார் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ முருகுமாறன் பெற்ற வெற்றியை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் வேட்பாளருமான தொல் திருமாவளவன் தொடர்ந்த தேர்தல் வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2017 RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக அணி எம்எல்ஏ டிடிவி தினகரன் வெற்றி பெற்றது செல்லும் என தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் தினகரன் தாக்கல் செய்த நிராகரிப்பு மனுவை ஏற்று தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர் எம்எல்ஏ ரவி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. 2021 தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பெற்ற வெற்றியை எதிர்த்து வாக்காளர் மிலானி தொடர்ந்த தேர்தல் வழக்கில் OPS தாக்கல் செய்த நிராகரிப்பு மனுவை ஏற்று அவரது வெற்றி செல்லும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2021 சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி பெற்ற வெற்றியை எதிர்த்து தேசிய மக்கள் சக்தி கட்சி வேட்பாளர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. உதயநிதி தாக்கல் செய்த நிராகரிப்பு மனுவை ஏற்று நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிகளுக்கு ஈடாக பல வழக்குகளும் பதியப்பட்டிருக்கிறது. அதில் பல வழக்குகளில் போதிய ஆதாரம் இல்லாததால் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டும் ஒரு சில வழக்குகள் இன்றளவும் கிடப்பிலேயே இருந்து வருகிறது.